ஓகே, நெக்ஸ்ட்டு ரிட்டென்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ ரிட்டென்ஷன் அப்படின்னா இருந்ததே திரும்ப வருதில்ல, அதான் ரிட்டென்ஷன் சொல்லுவோம்ல. போனதே திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே எதுக்காக ரிட்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். Retention of configuration is the preservation of spatial arrangement of bond to asymmetric center during reaction or transmission. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ இல்லை ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ எங்கே யார் எப்படி இருந்தாங்களோ அவங்க அப்படியே ரிமைனிங்காக இருந்தாங்கன்னா அதுதான் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் ஜென்ரல், இஃப் டூரிங் எ ரியாக்ஷன் no bond to the stereo center is broken. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ ஒரு ஸ்டீரியோ சென்டர்னா என்ன அர்த்தம்? 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிற கார்பன் தான் ஸ்டீரியோ சென்டர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டீரியோ சென்டரில் எந்த பாண்டும் எந்த இடத்துலையும் பிரேக் ஆகி புது பாண்டு நியூ பாண்டு வராது, அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? நோ பாண்டுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். நோ பாண்ட் டு பி ஸ்டீரியோ சென்டர் இஸ் broken. The product will have the same general configuration of group around the stereo center as that of reactant. ரியாக்டனில் அதோட ஸ்டீரியோ சென்டரோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். ஆனால் என்ன தான் ப்ராடக்டில் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாண்டுக்கு அப்புறம் இருக்கிறவங்கள வேறு ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கலாம். இது மட்டும்தான் நடந்திருக்கும் ஒழிய வேறு எந்த சேஞ்ச் அப்படிங்கிறதும் அதில் வந்திருக்காது. Such a reaction is said to proceed with retention of configuration. Consider an example, the reaction that takes place when -2 methyl butane 1-ol. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரிட்டென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மீத்தைல் பியூட்டேன் 1-ol அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மாலிக்யூல் இருக்கிற இடம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு HCl ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு Cl ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. OH பதிலாக தான் Cl அப்படிங்கிறது ஆட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தானே ஸ்டீரியோ சென்டர் கார்பன், இந்த இடம் இருக்காங்கல்ல, இந்த இடம் தானே ஸ்டீரியோ சென்டர் கார்பன். இந்த ஸ்டீரியோ சென்டர் கார்பனுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு H இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு CH2 இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். இங்கே மேலே ஒரு CH3 இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். இங்கே CH2 CH3 இருக்குது. இது எல்லாம் அப்படியே தானே இருக்குது. அந்த ஸ்டீரியோ சென்டரில் கார்பனில் எந்த சேஞ்சுமே நடக்காமல் ஆனால் ஒரு ரியாக்டண்ட் யாராக மாறி இருக்குது? ப்ராடக்டாக மாறி இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. அது கூட யாரோ இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்காரு. அதுவும் இந்த CH2க்கும் அப்புறமா இருந்த OH போயிட்டு அதுக்கு பதிலாக Cl வந்து உட்காந்தார். ஸோ இதை தான் நம்ம ரிட்டென்ஷன் சொல்லுவோம். ஏன்னா வந்த கான்ஃபிகரேஷன் திரும்ப வந்துருச்சு, எந்த லாஸ் எந்த கெயின் எதுவுமே இல்லை. அதனால தான் அதை ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கூட இது தெளிவாக சொல்லணும்னா இந்த இடத்த நான் வந்து தனியாக போட்டு காட்டுறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் அங்கே ஒரு கார்பன் இருக்குது, மேலே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே CH2 CH3 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு CH2 இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு OH இருக்குது. இப்போ என்னென்னா இதுதான் ஸ்டீரியோ சென்டர். இந்த ஸ்டீரியோ சென்டருக்கும் இந்த பக்கத்தில் ரியாக்டண்டில் H இருந்தது, CH3 இருந்தது, CH2 இருந்துச்சு, CH2 CH3 இருந்துச்சு. இது எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஆமாண்ணா, எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஆனால் யாரில் மட்டும் சேஞ்ச் இருக்குது? OHல மட்டும் சேஞ்ச் ஆகி அதுக்கு மேலே Cl வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டீரியோ சென்டர் பொறுத்த மட்டும் எல்லாமே காமனாக இருக்கிறதுனால தான் இது ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தேர் கான்ஃபிகரேஷன் இஸ் ரிட்டன் பேக் டு ப்ராடக்ட் சைடு ஆல்சோ. அடுத்தது பார்க்கலாமா? It is important to note that configuration at a symmetry center in the reactant and the product same, but the sign of optical has changed in the product side.
என்ன சொல்கிறாங்க, it is important to note that a configuration at a symmetric center in the reagent configuration அப்படிங்கிறது reagent சைடும் reactant சைடும் சரி ப்ராடக்ட் சைடும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன மட்டும் மாறும், அதோட சைன் மட்டும் மாறும். சைன் அப்படிங்கிறது மட்டும் அதோட ரொட்டேஷன் சைன் மட்டும் மாறும். This is so because two different compounds with the same configuration at a asymmetric center may have different optical rotation. இங்கே வந்து OH இருக்குது, இங்கே வந்து Cl வந்துருச்சு. ஸோ அந்த OH Cl வந்ததுனால என்ன செய்யலாம், இதில் அதோட ரிட்டென்ஷனில் அந்த சைனில் வந்து சேஞ்ச் இருக்கலாம். இங்கே மைனஸாக இருந்தது, இங்கே என்ன ஆகிடுச்சு ப்ளஸ்ஸாக மாறிட்டு. அந்த மாதிரி சைன் தான் சேஞ்ச் ஆகலாமே ஒழிய மீதி எதுவும் மாறாது. அது ஒரு கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்ச் அப்படிங்கிறதும் இருக்காது. ஒன் மேபி டெக்ஸ்டோ இருக்கலாம், அனதர் மேபி லீவோ ரொட்டேட்டரியாக இருக்கலாம். டெக்ஸ்டோன்னா என்ன, கிளாக் வைஸாக சுற்றுறது, லீவோன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இன்வெர்ஷன், ரிட்டென்ஷன் சொல்லியாச்சு. இன்வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அம்பர்லாவை நம்ம வின்டர் சீசனில் எடுத்துகிட்டு போனோமா, அம்பர்லா அப்படி திரும்பிக்கும்ல. அம்பர்லாவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னா வின்டர் சீசனில் என்ன செஞ்சிடும், அது அப்படியே மாறிடும்ல, எப்படி மாறிக்கும். இது அம்பர்லான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி மாறிக்கும்ல. ஓகே, இன்வெர்ஷன்னா இப்போ வந்து இன்வெர்ஷன்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ரிட்டென்ஷன். அடுத்தது ரேசமைசேஷன். இன்வெர்ஷன்னா என்ன அர்த்தம், இருந்த காம்பவுண்டு அப்படியே ஒரு ஷேப்பை மாற்றி காட்டும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்வெர்ஷன். ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருந்த கான்ஃபிகரேஷன்லேயே தான் இப்போவும் இருக்கும், ஆனால் ஒரு சில குரூப் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரேசமைசேஷன்னா என்ன அர்த்தம், டியாவும் எல்லாமே சுற்றுறது ஈக்குவலாக இருக்கும். என்என்சியோமர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதுதான் டிஎல்லும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேசமைசேஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இப்போ ஒரு காம்பவுண்டில் பார்ப்போம். There are 3 outcomes for reaction at an asymmetric carbon atom when a bond directly linked to the asymmetric carbon atom is broken. Consider the replacement of a group X by Y in the following reaction. ஒரு ரியாக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் என்ன பண்ணுறாங்க, இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இதில் எல்லா இடத்துலையுமே ரிட்டென்ஷன், இன்வெர்ஷன் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லத்துக்கு தான் பண்ண போகிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது பாருங்கன்னா, இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டண்ட். இந்த ரியாக்டண்ட்டில் ஒய்யை நான் ஆட் பண்ண வைக்க போகிறேன். அப்படி ஆட் பண்ண வைக்கும்போது என்ன செய்யும், அது பேக்காக வந்து அட்டாக் ஆகுமா, அப்படி பேக் அட்டாக் ஆகும்போது இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். இது ஆட்டோமேட்டிக்காக லீவ் ஆகும். இப்படி லீவ் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கத்தை முதல்ல நான் சொல்லி காட்டுறேன். இப்படி போகிறதுக்கு ஒய்யை வச்சு அட்டாக் பண்ண வச்சுட்டேன். அப்போ இந்த பக்கமாக எனக்கு வந்து அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகி எனக்கு அப்படி இது என்ன கான்ஃபிகரேஷனில் இருந்துருச்சு, இந்த CH3 இங்கே இருக்குது, இந்த H இங்கே இருக்குது, இந்த H இங்கே இருக்குது. இது அப்படியே என்ன செஞ்சிச்சு, அப்படியே மாறி போயிடுச்சு பாரு. மாறி போகிற தெரிஞ்சிச்சா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இப்படி அம்பர்லா மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது, இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி ஆகிடுச்சு, இப்போது ஒய்யை வச்சு இப்படி வந்துடுச்சு பாரு. முன்னாடி இருந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இது என்ன நடந்திருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லை. இன்வெர்ஷன் அப்போது இங்கேருந்து வந்து என்ன செய்யணும், இந்த ஏரியாவில் வந்து ஒய் வந்து உட்கார வரும். அப்படி உட்கார வரப்போ இது இந்த பக்கம் திரும்பும், இது இந்த பக்கம் திரும்பும், இது அப்படி மேலே போகும். அப்படியே போக கடைசியாக நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடச்சிடும் நமக்கு. ஓகே, இது வந்து இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ரிட்டென்ஷன் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ரியாக்டன்னா, ரியாக்டன்லேருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறது என்ன, இந்த பக்கம் வந்திருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம அட்டாக் பண்ண வைக்கிறோன்னு வச்சுக்கோ, நேராக போய்ட்டு இங்கே போய்ட்டு வந்து உட்காருது. அப்படி உட்காரப்போ எக்ஸ் வெளில போய்ட்டு அதுக்கு பதிலாக ஒய் உட்காருது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை பாரு. இந்த கான்ஃபிகரேஷனில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, சேஞ்ச் இல்லை. அப்போது இது முன்னாடி இருந்த அதே ஸ்ட்ரக்சர் தான் இப்போயும் இருக்குது. இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அதே தான் இப்போ இங்கேயும் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக யார் வந்துருக்கா, ஒய்ங்கிற ஆள் வந்து உட்காந்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இப்படி வந்து அதுக்கு இப்போ ரிட்டென்ஷனாக
அதே வந்திருக்குது, பாண்டில் எந்த பிரேக்கும் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா அது ரிட்டென்ஷன். இது மாறி இருக்குது, அப்போ அது இன்வெர்ஷன். இந்த காம்பவுண்டு ஏன்போம், இந்த காம்பவுண்டு பியும். ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் அதான் யார், ஏபி, ரேஷனலைசேஷன் சொல்கிறது. ஸோ இதான் இந்த டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். இன்வெர்ஷன், ரிட்டென்ஷன், ரேஷனலைசேஷன், இது மூணுமே நடக்குமா நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு ஒய்யே போய் அட்டாக் பண்ண வச்சோம்னா அப்படி பேக் சைடில் அட்டாக் ஆகிறதுனால இது லீவ் ஆகும், இது போகும், இது போகும், இது வரும். இப்படி வந்தால் நமக்கு பிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். அதே காம்பவுண்டில் ஒய்யை அந்த பக்கமே அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்கிற எக்ஸ் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒய்யை போய் உட்காந்துடும். அப்போ கான்ஃபிகரேஷனில் எந்த சேஞ்சுங்கிறதும் இருக்காது. இந்த பியும் ஏவும் ஈக்குவலமெண்ட்டாக இருந்தால் தான் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். If A is only a compound obtained, the process is called retention. இந்த A obtain ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம், ரிட்டென்ஷன் சொல்லுவோம். Note that configuration has been noted in A. If B is only compound obtained, the process is called inversion. Bங்கிற ப்ராடக்ட் என்னவா, இன்வெர்ஷனில் இருக்கும். ஏங்கிற காம்பவுண்டு ரிட்டென்ஷன், இது ரிட்டென்ஷன், இது இன்வெர்ஷன். ஏன், இந்த காம்பவுண்டு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இதுவும் இருக்குது. இங்கே எக்ஸு, இங்கே ஒய், அவ்வளோ தான் சேஞ்ச். ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை, இங்கே ஒரு மாதிரி இருந்தது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு டயரி கிடச்சிருக்குது. இஃப் ஏ 50-50 mixture of A and B obtained, then the process is called ரேஷனலைசேஷன். இதுவும் அதுவும் 50-50 வச்சுட்டாங்க. ஏன்னா இதுவும் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான். இங்கேயும் ஒய் தான் சேர்த்துருக்கோம், இங்கேயும் ஒய் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் கான்ஃபிகரேஷன் வைஸ் வேறு இருக்குது. இது ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும், இது ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும். அப்படி ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டாக 50-50% இருந்துச்சுன்னா அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், ரேஷனலைசேஷன் சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் த ப்ராடக்ட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதில் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஆஸ் ஒன் isomer will rotate the plane polarized light in the direction of opposite to another. அதே மாதிரி கிளாக் வைஸில் சுற்றுச்சா ஒன்று, இன்னொன்று கண்டிப்பாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஏன்னா அது ரேஷனலைசேஷன் இல்லையா, டியும் எல்லாம் சேமாக இருக்கிறது தான் ரேஷனலைசேஷன் சொல்லுவோம். அடுத்தது, now let us have a fresh look at SN1 and SN2 mechanism by taking the example of actively active alkyl halides. Alkyl halides பார்க்க போகிறோம். In case of optically active alkyl halide, the product formed as a result of SN2 mechanism has the inverted configuration as compared to the reactant. ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காம்பவுண்டை நம்ம SN2 மெக்கானிசத்துக்கு போடும்போது அது கண்டிப்பாக நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கும், இன்வெர்டட் கான்ஃபிகரேஷனில் தான் கிடைக்கும். ரியாக்டன்ட் எப்படி இருக்கோ அது அப்படியே இன்வெர்டடாக தான் கிடைக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நியூக்ளியோஃபில் அட்டாக் இட் செல்ஃப் ஆன் சைடு ஆப்போசிட் டு ஒன் வேர் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ப்ரெசன்ட். SN2வை பொறுத்த மட்டும் பேக் சைடில், இப்போ இங்கே Cl இந்த பக்கம் இருக்குது, இந்த எக்ஸை தான் நம்ம போக வைக்க போகிறோம். இந்த பக்கம் நான் வந்து ஒய் தான் கொடுக்க போகிறேன். SN2வில் பேக் சைடு வழியாக தான் வரும். ஏன்னா இங்கெல்லாம் குரூப் இருக்கும், இவங்கள்ட்ட இடையில நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதில் கொண்டு வந்து நியூக்ளியோஃபில் அட்டாக் பண்ண வச்சுக்க முடியாது. அதனால் பேக் சைடு வழியாக தான் நம்ம என்ன செய்வோம், நியூக்ளியோஃபிலை கொண்டு வந்து அட்டாக் பண்ண வைப்போம். அப்படி பேக் வழியாக அட்டாக் பண்ணும்போது தான் உனக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்படி பண்ணினாவே கண்டிப்பாக என்ன தான் இருக்குமா, இன்வெர்டட் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே அது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் போய் உட்காருங்க. ஆக்சுவலாக அந்த காம்பவுண்ட் எப்படி இருந்திருக்கும், Cl இப்படி இருக்கும். இங்கேருந்து ஒன்று போய் அட்டாக் பண்ணும்போது இது இங்கே போகும், இது இங்கே போகும், இது இங்கே வந்துடும். அப்படி வந்து தான் நமக்கு ப்ராடக்ட் இது போய் இது பிரிஞ்சு போய் நமக்கு ப்ராடக்ட்டுங்கிறது கிடைக்கும். Okay, this is because the nucleophile attack itself on side opposite to the one which where the halogen atom is present. எங்கே ஹாலஜன் ஆட்டம் இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான், அதுக்கு பேக் சைடில் தான் அது வந்து அட்டாச் ஆகும்.
அதனால தான் இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வரும். when 2 bromo octane is allowed to react with the sodium hydroxide, plus 2 octane 2-ol is formed with the OH group occupying the position opposite to the bromide had occupied. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் இங்கே சி இங்கே எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு பிஆர் இருக்குது. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரு. இல்லை ஓச்சு வந்து உட்காருதுன்னா இங்கே வராது, எங்கே வரும், பேக் சைடு வழியாக வரும். அப்படி பேக் சைடு வழியாக இது ரிலீஸ் ஆகிடும், இது இங்கே போய்டும், இங்கே போய்டும், இது இங்கே வந்துடும். அப்போ உனக்கு இப்படி இருந்த கான்ஃபிகரேஷன் இப்போ எப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்துடுச்சு பாரு. ஸோ அதான் அம்பர்லா மாதிரி, இதுவும் அப்படி அம்பர்லா மாதிரி. Thus SN2 reaction of active halide are accompanied by inversion of configuration. கண்டிப்பாக SN2ங்கிறது இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா. In case of actively active alkyl halide, SN1 reaction are accompanied by racemization. Can you think of the reaction, why it happened? Actually, the carbocation formed in the slew step being a sp2 hybridized in planar. The attack of nucleophile may be accomplished from either side of the plane of carbocation, resulting in a mixture of product, one having same configuration attaching on the same position as a halide ion, and the other having opposite configuration with OCH. This may be illustrated by the hydrolysis of optically active 2-bromobutane with the result in the formation of plus or minus butane 2-ol. என்ன சொல்ல போகிறாங்கன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு வேளை SN2 இருந்துச்சுன்னா இன்வெர்ஷன் இருக்கும், SN1 இருந்தால் டென்ஷனும் இருக்கும், அதாவது ரேஷமைசேஷன் சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், ரெண்டுமே பாதியாக வரும். ரேஷமைசேஷன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க SN1 இருக்குன்னா. ஏன்னா SN1 கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கிறதுல Cl வந்து இருந்துச்சுன்னா அந்த Cl அதை ரிலீஸ் பண்ணால் யாராக மாறிடும், C+ன்னு மாறிடும். அப்போ கார்போகேட்டையான் ஆகிடுச்சு. இப்போ கார்பன் கேட்டையான் இருக்கும்போது அது ஓரளவு எப்படி இருந்தால் கூடயும் கார்பன் கேட்டையான் வந்து இங்கே தான் மோதணும்னு அவசியம் இல்லை, இங்கே தான் மோதணும்னு அவசியம் இல்லை, எந்த பக்கம் வேணாலும் வந்து மோதும். அப்படி மோதி நமக்கு வரும். ஸோ இந்த பக்கத்தில் மோதுனா கண்டிப்பாக இன்வெர்ஷன் ஆகும்ல. அப்படி இன்வெர்ஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி சுற்றுற மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுவே இந்த பக்கம் அட்டாக் ஆனிச்சுன்னா இந்த பக்கம் எல்லாம் போயிருக்கும், அப்போ இந்த பக்கம் சுற்றுற மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது பாதி அது பாதி இருந்துச்சுன்னா அதை ரேஷமைசேஷன் சொல்லுவோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி, இது போதும். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலைன்னா எனக்கு புரியலன்னு சொல்லி எனக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை நீங்கள் டவுட் போட்டு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக நான்.